Hello friends, welcome to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான வடை வெரைட்டி. அதுவும் வந்து பருப்பு வடை கிடையாது, பயிறு வடை. வாங்க என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து கொண்டைக்கல்லையை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் வடை தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதே மாதிரி ட்ரை பண்ணிடுங்க. கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சாலும் உங்களுக்கு பிடிக்க வராது. இப்போ கொண்டைக்கல்லையை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி நம்ம அதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்குறோம். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டாக மேஷ் பண்ணி போடுங்க. ரொம்ப நைஸாக வந்து சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேஷ் பண்ணி போடுங்க. அப்போ தான் அதோட போய் சேரும். தேவையான அளவு தூள் உப்பு, உங்களுக்கு வடைக்கு தேவையான அளவு தூள் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட கம்மியான அளவு போடுங்க. அதுக்கப்புறம் மைதா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா. எதுக்காக மைதானா நமக்கு வந்து ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக தான் மைதா போடுறோம். அரிசி மாவு போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பினஸ் ஓவராக இருக்கும், அதனால தான் நான் வந்து மைதா வந்து போடுறேன். இப்போது இதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வடை ஷேப் வேணாலும் ஓகே, கட்லெட் மாதிரி இன்னும் கொஞ்சம் தட்டிக்கிறா இருந்தாலும் நீங்கள் தட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தட்டி போடுறேன். இப்போது இதை ஓரளவுக்கு தட்டியாச்சு. தட்டினதை வந்து நம்ம ஆயில் வந்து ரொம்ப சூடு பண்ணாமல் ஓரளவுக்கு நார்மலான அளவுக்கு சூடு பண்ண ஆயிலில் இதை சேர்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா எண்ணெயில் போடுறப்போ பிரிஞ்சிரும் அப்படிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா மைதா தான். அதே மாதிரி கொண்டைக்கல்லையை வந்து வடிகட்டியில் போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் போடுங்க. நான் அது மாதிரி தான் போட்டேன். நான் போட்ட ஒரு கொண்டைக்கல்லை பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் கொண்டைக்கல்லையோட கூட தான். அதுக்கே வந்து எனக்கு ஒரு 7 வடை கிடச்சிது. ஸோ இந்த சைஸ் நான் போட்ட சைஸில் எனக்கு 7 வடை வந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படிங்கிறதுனா கம்மியான அளவு போட்டுகிட்டே பாருங்கள். இப்போ நமக்கு வடை நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு பொன்னிறமாக சவந்துருச்சு. ஓகே, இப்போ வடையை எடுத்துருவோம். ஆல்ரெடி நான் ஒரு 3 வடை செஞ்சுட்டேன், இது ஒரு வடை. ஸோ ஒரு வடைக்கான மாவு இருக்குது, மொத்தம் 7 வடை வருது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.